சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. மனசளவுல சிம்மராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா மிகப்பெரிய சோர்வோடு தான் காணப்படுகிறார்கள். குறிப்பா போன ஒரு வருஷமாவே தேவையில்லாத மன உளைச்சல், மனக்குழப்பம், மனப்பதட்டத்தோடு வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருந்தாலும் போன மார்ச் மாசத்துல இருந்து ஒரு பதட்டம், பயம், படபடப்பு அல்லது எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் நமக்கு நடந்துரும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு மனதில் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. நீங்கள் தயவு கூர்ந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி பிறகு வரக்கூடிய குருவினுடைய உச்சகால பெயர்ச்சி அஷ்டம சனியினுடைய அத்தனை ஆட்டத்தையும் முடக்கக்கூடிய அடிப்படையில் பல்வேறு விதமான வெற்றிகளை சிம்மராசிக்கு கொடுக்க போகிறார். குறிப்பா உங்களுடைய வியூகங்கள் அத்தனையும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் மிகப்பெரிய புரட்சியையும் தரக்கூடியதாக இருக்க போகிறது. அதுல முதல் விஷயமா உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எப்படா நிம்மதி எதிர்பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்த சிம்மராசிக்காரர்களுக்கு மனையில ஒரு சந்தோஷமான சூழல் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பல பேர் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய காலமாக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டி வாகன சேர்க்கையை இறைவன் உங்களுக்கு அருள போகிறார். குறிப்பா 6ஆம் இடத்தை குருவினுடைய உச்ச பார்வை பார்க்கறதுனால கடன் சிக்கல்கள் அத்தனையும் சரிவர தீரக்கூடிய காலமாக இருக்கும். உடல் ரீதியா மன ரீதியா பெரிய சிக்கல் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க. கவலையே படாதீங்க. உடம்பு உங்களுக்கு பரிபூரணமா தெளிவடையக்கூடிய காலமாக இருக்கிறது.